சங்கீதா அவர்கள் லண்டன்ல இருக்காங்க. லண்டன்ல இருந்து அவங்க விசில வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes அவங்க அந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஃபைனலா நீதிபதி அவர்கள் வந்து சரி இந்த கேஸ் நெக்ஸ்ட் ஹியரிங் என்னைக்கு அப்படிங்கிறது ஈவினிங் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து இல்ல நான் வந்துட்டு இந்த பெட்டிஷனை விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிகேஷன்ஸ் வச்சதுனால மட்டுமே அது உண்மை ஆயிடாது. ஓகே, எவிடன்ஸ் கொடுக்கணும். மனத்தை தாண்டிய ஒரு உறவு இருக்கு, தட் இஸ் அடல்ட்ரி, ஒரு அஃபேர் வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கு இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல நான் திருந்திட்டேன், நான் ஏதோ பண்ணிட்டேன், இனிமே வந்து நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அஷூரன்ஸ் பேர்ல லைஃப்காகவும் குழந்தைக்காகவும் சேர்ந்து வாழக்கூடிய பெண்களும் அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, மகன் ஜெய்சன் சஞ்சய் அவர் வந்துட்டு கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அந்த கான்ட்ரவர்சிக்கு எல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்து அப்போ ரொம்ப உயர்த்தி ரொம்ப ஒரு ப்ரௌடா பேசும்போது அங்கேயே ஒரு பெரிய கான்ட்ரடிக்டரி பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல. இதுக்கிடையில நமக்கு ஒரு 2 மாசமா இன்னொரு சில பேச்சுகளும் அடிபட்டுச்சு இல்லையா, அவங்களுக்குள்ள வந்து சமரசம் பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் நமக்கு வந்துச்சு. அது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்ட ஒண்ணா இருக்கு. ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை, அதனால நான் டிவோர்ஸ் வாங்குறேன்னு சொல்லி அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாவே ஆயிருக்காரு. எக்ஸாக்ட்லி, மற்ற அலிகேஷன் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அலிகேஷன். தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுனால இங்க சங்கீதா அவர்கள் போயிட்டு அதான் சொல்றாங்க 15 of 20 minutes அவங்க என்ன சொன்னாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. வணக்கம் மேம். வணக்கம் சார். நம்ம ஆக்சுவலாக என்னன்னா பிப்ரவரி மாதம் 2026 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று ஆகுது. தமிழ்நாட்டில் எல்லாராலையுமே வந்து ஒரு உற்று பார்க்கக்கூடிய ஒரு கேஸ். சங்கீதா அவர்கள் நம்மளுடைய இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மேலே ஒரு கேஸ், டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய விமர்சனங்கள், நிறைய விஷயங்கள் தாண்டி இன்னைக்கு திருப்பி ஹியரிங் வருது. கண்டிப்பாக ஆஜராகணும்னு சொல்லி போன இதில் சொல்கிறாங்க. இன்னைக்குன்னு பார்த்தா சட்டசபை என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சு பார்த்தா கடைசியில் வாபஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ரொம்ப இதாக பார்க்கப்படுது. என்ன நடந்தது, என்ன ஆச்சு மேம்? எஸ், இந்த கேஸ் வெளியில் வந்தப்போ பெருசாக யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது இல்லையா. ஏன்னா ஆஸ் யூஷுவல் இதுவும் மாதிரி 2 தனிப்பட்ட நபர்கள் சார்ந்த ஒரு கேஸாக தான் இது நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதாவது டே 1லேருந்து இன்னைய வரைக்கும். பிகாஸ் அகெயின் இட் இஸ் அ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். மற்ற கேஸ் மாதிரி இல்லாமல் சம்மந்தப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில். அப்படி இருக்கும் போது தான் அவங்க வந்து லைக் செங்கல்பட்டு கோர்ட்டில் போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. தட் இஸ் சொன்ன மாதிரி இது வரைக்கும் 3 ஹியரிங் போயிடுச்சு. இது 4வது ஹியரிங். அதாவது February 24, 2026 ஃபர்ஸ்ட் ஹியரிங், April 20, 2026, தென் June 15, 2026. இதெல்லாம் முடிஞ்சுதான் ஒரு கட்டமாக தாண்டி வந்த ஒரு விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஃபேமிலி கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே அவங்க ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா ஒரு 2 பேரும் வெவ்வேறு ரிலிஜனை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே வரும். ஏன்னா அவங்க கொடுத்துருந்த அலிகேஷன்ஸ் தான் திரும்ப வந்து எல்லாரையும் ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்க வச்ச ஒரு அலிகேஷன்ஸ். அதாவது அடல்ட்ரி, க்ரூயல்டி கீழே கொடுத்துருந்தாங்க. மெயினாக அவங்க கொடுத்துருந்த அலிகேஷனே வந்துட்டு அவருக்கு வேற ஒரு நடிகையுடைய தொடர்பு இருக்குது, தேவைப்பட்ட அவங்க பேரை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி தான் அவங்க ஒரு பெட்டிஷனே ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அதனை தொடர்ந்து அடுத்தது போகும்போது பார்த்தோன்னா கூட 2 வந்து அதுக்கு கீழே வந்து சப்சிக்வெண்ட்டாக 2 பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரீம் பெட்டிஷன். ஒன்று வந்துட்டு லைக் மெயின்டெனன்ஸ் அலிமோனி, பர்மனன்ட் அலிமோனி, அதுக்காக ஒரு பெட்டிஷன். 2வது வந்து ரைட் டு ரிசைட். ஓகே, என்னன்னா அந்த நீலாங்கரை வீட்டில் வந்து என்னை இருக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நானும் என்னுடைய குழந்தைகளும் அங்கே வந்து இருக்க அனுமதிக்கணும், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் டில் த டேட் ஆஃப் ஜட்மெண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷன், 2 சப்சிக்வெண்ட் பெட்டிஷன். இது இப்படியே போயிட்டு இருந்தது, ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கப்படுது அப்படின்னா 2 பேரும் வந்து லைக் ஒரு சொசைட்டியில் ஃபேம் இருக்க ஒரு காரணத்தினால வீடியோ கான்ஃபரன்சிங் வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டது. இல்லை அதுக்கப்புறம் மேண்டேட்ரி நீதிமன்றம் தரப்புலேருந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இல்லை மேண்டேட்ரி இன்பர்சன் ப்ரெசன்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. தொடர்ந்து அவங்க இந்த காரணத்தை வலியுறுத்தி அதுக்கப்புறம் சரி விசிக்கு ஒத்துக்கிட்டாங்க அங்கே வீடியோ கான்ஃபரன்சிங்கில். அடுத்த ஹியரிங்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ கான்ஃபரன்சிங் இது வரும்போது ரெண்டு விஷயம் வந்து திரும்ப தாமதமானதுனால அது நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு போஸ்ட் பண்ணப்பட்டது. ஒன்று, அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் மெயில் ஐடி ப்ராப்பராக வந்து கோட் பண்ணல. ஏன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் த்ரூ மெயில் மூலியமாக தான் வரும்ன்றதுனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து அது பண்ணலை. சங்கீதா அவர்களுடைய தரப்புலேருந்து இன்னும் வக்காலத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணலை, நீங்கள் கேஸ் வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு மார்னிங் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. கண்டிப்பாக 2 பேரும் மேண்டேட்ரி ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஸோ அப்படி இருக்கிற கட்டாயத்தில் மார்னிங் வந்துட்டு எஸ் சங்கீதா அவர்கள் வந்து லண்டனில் இருக்காங்க. லண்டன்லேருந்து அவங்க விசியில் வராங்க. ஸோ இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து வந்து அட்வொகேட் சப்பியரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இன்னைக்கு அவருக்கு அசம்பிளி இருக்குது, அதனால் எங்களுக்கு வேறு ஒரு டேட் போஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து திரும்ப டேட்லாம் வந்து மாற்ற வேண்டாம், இன்றைக்கே எங்களுக்கு இதனுடைய என்கொயரி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீதிபதி அவர்கள் வந்து போஸ்ட் லஞ்ச் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போஸ்ட் லஞ்ச் வந்தது. அதுக்கப்புறம் சங்கீதா அவர்கள் ஆஸ் யூஷுவல் மார்னிங் நடந்த மாதிரியே விசியில் வந்து அவங்க அப்பியர் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes அவங்க அந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஏன்னா நமக்கு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பார்ட்டி இன் பர்சன் தான். ஓகே, அட்வொகேட்ஸ் அங்கே அசிஸ்டிங் பாயிண்ட்டுக்கு இருப்பாங்க. மற்ற கேஸ் மாதிரி இல்லாமல் சம்மந்தப்பட்டவர்கள் இதில் பேசலாம். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் எஸ்
அவங்க வந்து இன்னும் நிறைய கேசஸ்லையும் நமக்கு பார்ட்டி இன் பர்சன் இருக்குது. இது முழுக்க முழுக்க 2 தனிநபர்கள் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுனால இங்கே அவங்க பேசியிருக்காங்க கோர்ட்டுக்கு வந்து. பேசும்போது எல்லாமே அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா என்னென்ன லைக் கேள்விகள் அங்கே நீதிபதி கிட்ட இருந்து கேட்கப்பட்டதோ அதற்கான ரிப்ளை எல்லாமே அவங்க கொடுத்துட்டு ஃபைனலாக நீதிபதி அவர்கள் வந்து சரி இந்த கேஸ் நெக்ஸ்ட் ஹியரிங் என்னைக்கு அப்படிங்கிறது ஈவினிங் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து இல்லை நான் வந்துட்டு இந்த பெட்டிஷனை விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நான் என்னென்ன பெட்டிஷன் போடுறோம் எல்லாத்தையும் நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு மூணையுமே நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அங்கே திரும்ப நீதிபதி அவர்கள் தரப்புல இருந்து யூஸ்வலாக ஒரு கேள்வி கேட்கப்படும். என்னன்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் பண்ணுறீங்களா, ஏன்னா உங்களுக்கு இல்லை ஏதாவது பாதிப்பு இருக்கு, ஏதாவது கிரியேட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நடுவுலையும் சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து இன்னொரு அலிகேஷனும் வைக்கப்பட்டது போன இந்த 2 மாதங்களுக்கு முன்பாக. என்னன்னா என்னை வந்து சில பேர் மிரட்டுறாங்க அவங்க சைட்லேருந்து கால் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷனும் வைக்கப்பட்டது. ஸோ அந்த கேள்விகள் எல்லாமே கேட்கும் போது சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து இங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, இல்லை முழுக்க முழுக்க என்னோட கான்ஷியஸ்னஸில் என்னோட கன்சர்ன்டோடு தான் ஃப்ரீ கன்சர்னோட தான் நான் வந்து இதை விட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் நீதிபதி அவர்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்தும் விட்ரா பெட்டிஷனும் அங்கே ஃபைல் பண்ணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த கேஸை இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. முடிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டால் ஃபியூச்சரில் நீங்கள் கேஸும் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த கேஸோட எஃபெக்ட் இது டிஸ்போஸ் பண்ணதுனால இதோட இந்த கேஸோட எஃபெக்ட் வந்து முடியும். அவங்க சொல்லியிருக்க அலிகேஷன்ஸ் எல்லாமே அந்த கேஸ் எண்டுக்கு வர்றதுனால லைக் நோ மோர் வேலிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும். ஆனால் என்னன்னா மேம், இப்போ சாதாரணமாக எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை, அதனால நான் டிவோர்ஸ் வாங்குறேன்னு சொல்லி அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாகவே ஆயிருக்காது. எக்ஸாக்ட்லி. வச்ச அலிகேஷன் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அலிகேஷன். ஸோ இந்த அலிகேஷனை டக்குன்னு வித்ட்ரா பண்ணாங்கன்னா அதை எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அப்படியே இந்த மாதிரி அலிகேஷன் கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வி வராதா? சிஎஸ் நீங்கள் அங்கே முழுக்க பார்த்தோன்னா எந்த நீதிமன்றமோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் கண்டஸ்டட் டிவோர்ஸ் ஆர் மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆர் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், ஓகே, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயம் ரவி அவர்களுடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள் அதான் ரவிமோகன் அவர்கள் வந்து டிவோர்ஸ் போட்டிருக்காரு. அட் த சேம் டைம் ஆர்கே அவர்கள் வந்து இங்கே வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டிருக்காங்க. இவர் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு, இங்கே இவங்க வந்துட்டு சேர்ந்து வாழணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது கான்ட்ரடிக்டரி ஃபேக்ட்ஸில் போகுது. இங்கே வந்து இவங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு ஃபைல் பண்ண ஒரு விஷயம் அகெயின் எந்த கோர்ட்டும் வந்து நீதிமன்றமோ நீதிபதியோ ஒரு ஃபேமிலி கேஸ் அப்படின்னு வரப்போ அவங்கள வந்து நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான், தட் இஸ் மீடியேஷன் தான். ஏன்னா போன இயரிங்கில் இங்கே சொல்லப்பட்டது 2 பேரும் அடுத்தது கவுன்சிலிங் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு. யூஸ்வலாக எல்லா கேஸ்லையும் ஃபர்ஸ்ட் போய் அப்பியரன்ஸ் கொடுத்த உடனே ஜட்ஜு சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கவுன்சிலிங் போங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எங்கேயாவது ஏன்னா நீதிமன்றம் எல்லா கேஸ்லையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் பார்ப்பாங்க. சரி வந்துட்டாங்க இவங்க வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க உடனே நம்ம டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே கிடையாது. ஓகே, இதற்கிடையில் நமக்கு ஒரு 2 மாசமா இன்னொரு சில பேச்சுக்களும் அடிபட்டுச்சு இல்லையா, அவங்களுக்குள்ள வந்து சமரசம் பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி, விச் மீன்ஸ் பிரைவேட் ரீகன்சிலியேஷனுக்கான ஒரு அமிக்கபிளாக போகிறதுக்கான ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும் போது தான் அப்படியே பார்த்தோன்னா ஒரு போன வாரம் இவங்களுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் அவர் வந்துட்டு கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அந்த கான்ட்ரவர்சிக்கு எல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துச்சு. ஏன்னா தந்தை மகன் பேசவில்லை, அப்பாக்காக வந்து எந்த இடத்துல நிக்கலாம், அப்பாக்காக எந்த ஒரு விஷயமும் சொல்லல, அம்மா கூட தான் வந்து பசங்க எல்லாரும் இருக்காங்க, கோவமா இருக்காங்க, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த ஒரு கேஸுக்கு அப்புறம் வந்தது, அதாவது எங்கேயுமே சந்திச்சுக்கவே இல்லை, எங்கேயும் வரல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஒரு நேர்காணல்ல அப்பா தான் வந்து எல்லாமே, அப்பா வந்து நடிக்க வைக்கணும் ஆசை அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக் வரும்போது அங்கேயே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது, இல்ல இவங்க வந்து மேபி பிரியதுக்கான வாய்ப்பு இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அங்கேயுமே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா சொசைட்டில ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் இவங்க சங்கீதா பொண்ணு பையன் 3 பேரும் அப்பா மேல கடும் கோவத்தில் இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை லண்டன்ல இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம அவங்க என்ன அவங்க பெட்டிஷன்லேயே அவங்க சொன்னது 2021 இருந்து நிறைய அலிகேஷன்ஸ் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஓகே, அவர் அந்த இடத்துல வந்து நின்று அப்பாவை ரொம்ப உயர்த்தி ரொம்ப ஒரு ப்ரௌடாக பேசும்போது அங்கேயே ஒரு பெரிய கான்ட்ரடிக்டரி பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல. என்ன இப்படி சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவர் ஒரு அப்பாவை உயர்த்தி பேசுகிறாரு அப்படின்னா அப்போ எது வந்து உண்மை, எது வந்து இவங்க பொய், எது கான்ட்ரவர்சிக்காக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இன்னொரு பக்கம் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அதனால மனம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, விரைவில் இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் நமக்கு வந்துச்சு. அது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது. ஓகே, ஏன்னா இதனை தொடர்ந்து நமக்கு முழு ஜட்மெண்ட் காப்பி வரும்போது தான் நமக்கு தெரிய வரும், தட் இஸ் சங்கீதா அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன மாதிரி எல்லாம் சொன்னாங்க, என்ன சொல்லலாம் இந்த கேஸ் வந்து நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். திஸ் இஸ் டூ இயர்லி டு நோ அபவுட் தட். ஓகே, ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே சம்மந்தப்பட்ட 2 பேருக்குமே இதில் பிரச்சனை எல்லாம் வேற யாருக்கு பிரச்சனை இல்லையா? ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான், இவங்க ஒரு சில அலிகேஷன்ஸ் வச்சாங்க, அவங்களுக்குள்ள அதை காம்ப்ரமைஸாக பேசி இல்லை இதை பேசி நம்மளால தீர்த்துக்க முடியும்,
அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நம்மளால லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு, ஒரு 2 பேருக்குள்ளமான அந்த ஒரு மனசு ஒத்து போகுது, இல்லை நம்ம இனிமேல் நம்மளால முடியும், நம்ம எடுத்துகிட்டு போகலாம் லைஃப்பை சேர்ந்து அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுற பட்சத்தில் மற்ற விஷயம் எதுவுமே இங்கே கன்சிடர் ஆகாது. மற்ற யாருடைய வாய்ஸுமே இங்கே வந்து எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான் இந்த கேஸ்லையும் நடந்திருக்க ஒரு விஷயம். அதுதான் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ கடந்த ஹியரிங்கும் இந்த ஹியரிங்கும் நல்ல ஒரு 2 மாத காலம் டைம் இருந்தது. இது வந்து கரெக்டாக அந்த ஹியரிங் டைமில் மட்டும்தான் வாபஸ் வாங்க முடியுமா, இல்லை அவங்க நினைச்சதாலும் நடுவுலயே அந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணி இந்த ஹியரிங் நடக்காம பண்ணியிருக்க முடியுமா? இல்லை சி மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹியரிங் அன்னைக்கு தான் வித்ட்ரா பெட்டிஷன் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா நம்மளோட இது போகும்போது இன்பிட்வீனில் போயிட்டு நம்ம இந்த ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எப்போ அந்த ஹியரிங் வருதோ, ஓகே, அந்த ஹியரிங் டைமில் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு ரீசன் அவங்க சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருக்கும்போது கூட இப்போ டிவிஷன்ஸ் இருக்கு. இது வந்து பியூர்லி அ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். இதே நீங்கள் ஒரு கிரிமினல் டிஸ்பியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அங்கே காம்ப்ரமைஸ் இதுவே அலோவ் ஆகுது. நாங்கள் காம்ப்ரமைஸ் ஃபேக்டரி வந்து ஈவன் ஜட்ஜஸ் நிறைய கேசஸ்ல அலோவ் பண்ணதில்லை. ஓகே, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஒரு அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சைல்டு தான் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட்டாக கருதப்படுது இல்லையா? அந்த இடத்துல போகும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்று த்ரூ கோர்ட் மூலிமா ப்ராப்பராக குவாஷ்க்கு போங்க, இல்லை கேஸை நடத்துங்க. அதில் காம்ப்ரமைஸ் மெமோ அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த இடத்துல இருக்காது. ஓகே, பட் இது 2 தனிப்பட்ட நபர்கள் சார்ந்த விஷயம் அப்படின்னும் போது எங்களுக்கே சேர்ந்து வாழ்றதுல பிரச்சனை இல்லை. மேபி சரி எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா, ஏன்னா இந்த பெட்டிஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா முன்னாடியே வந்து நாங்கள் மியூச்சுவலாக பிரியறதுக்கு எல்லாம் டாக்ஸ் நடந்தது, லீகல் நோட்டீசஸ் எல்லாமே அங்கே பரிமாறப்பட்டுச்சு. ஓகே, சில க்ரோர்ஸ் ஆஃப் இது கூட அங்கே கொடுக்குறோன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ அதனை தாண்டி அதுக்கப்புறம் அங்கே மனமாற்றம் நிகழ்ந்திருக்கலாம். ஓகே, என்ன வேணா அங்கே நிகழ்ந்திருக்கலாம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு ஹியரிங் அன்னைக்கு அந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இது நம்ம ஹியரிங் அன்னைக்கு ப்ரொசீட் பண்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க கொடுத்த அலிகேஷன் எல்லாத்துக்குமே அப்போ கோர்ட் சைட்ல இருந்து ஏதாவது விளக்கம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து சாதாரண ஒரு நபர் மேல கிடையாது. இப்போ அவர் வந்து முதலமைச்சர், ஆனால் முன்னாடி ஒரு பெரிய ஒரு நடிகர் மேல ஒரு நடிகை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வைக்கும் போது இப்போ அவங்க சடனாக வித்ட்ரா பண்ணும்போது அப்புறம் ஏன் அந்த குற்றச்சாட்டுலாம் வைச்சிங்க அப்படின்ற ஏதாவது கேள்வி கேட்கப்படுமா? எஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்படி எடுத்துக்கலாமே, இங்கே வந்து அடல்ட்ரி க்ரூயாலிட்டி ஒரு கிரவுண்டை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சில இடத்துல ஃபிசிக்கல் ஹார்ம் இருக்குன்னா ஓகே, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து ஃபிசிக்கல் ஹார்ம் இருக்கிற பட்சத்தில் அது வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸாக கன்வெர்ட் ஆகும். அங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி அந்த ரீகன்சிலியேஷனோ இது அமிக்கபிளோ காம்ப்ரமைஸ் ஃபேக்டர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, பட் இங்கே அவங்க வச்சது வந்து இப்போ நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோமே, என்னன்னா இந்த மாதிரி திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு இருக்குது, தட் இஸ் அடல்ட்ரி, ஒரு அஃபேர் வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை நான் திருந்திட்டேன், நான் ஏதோ பண்ணிட்டேன், இனிமேல் வந்து நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அஷூரன்ஸ் பேரில் லைஃப்காகவும் குழந்தைக்காகவும் சேர்ந்து வாழக்கூடிய பெண்களும் அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு வேளை நம்ம முன்னாடி பேசும்போதும் நான் தான் சொல்லியிருந்தேன், அலிகேஷன்ஸ் வச்சதுனால மட்டுமே அது உண்மைன்னு ஆகிடாது. ஓகே, எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? யார் சைட்லேருந்து என்ன எவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்களோ அதை வைத்து தான் கேஸ் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அதை வச்சு தான் அங்கே ஜட்மெண்ட்டும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது அகெயின் 2 பேரும் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுனால இங்கே சங்கீதா அவர்கள் போயிட்டு அதான் சொல்கிறாங்க 15 of 20 minutes அவங்க என்ன சொன்னாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸில் பெருசாக அந்த இடத்துல கொஷினர் அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் முடிவு எடுத்திருக்கீங்க, இது உங்கள் லைஃப், உங்கள் ஹஸ்பண்டு, அடுத்தது நீங்கள் தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களை யாராவது மிரட்டி எடுக்க வச்சாங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த முடிவுக்கு நீங்கள் வந்தீங்களான்ற ஒரு கன்சர்ன் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி இல்லை நான் இது வாழ்கிறேன், நான் வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் இதை பேசி சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் அந்த வித்ட்ரா பண்ணுற ஒரு விஷயம் தான் எண்ட் ரிசல்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து இது வந்து வித்ட்ரால் ஆயிடுச்சு, அதாவது இப்போ ரெண்டு தரப்புல இருந்துமே இது வந்து கேஸ் வந்து வாபஸ் ஆயிருமா, இல்லை அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் நோக்கி இது வந்து போகும்? எஸ், வித்ட்ரா அப்படின்னால விச் மீன்ஸ் கேஸ் ஹஸ் பீன் டிஸ்போஸ்ட், ஆல்ரெடி இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க நீதிமன்றம். அப்படி இருக்கும்போது திரும்ப டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வழிவகை இங்கே கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ இனிமேல் இவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. மேபி அதனை தொடர்ந்தான ஒரு அப்டேட்ஸ் நமக்கு அடுத்தது வரலாம். இவங்க சேர்ந்து வாழ போகிறாங்க, ஸோ எங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நோ மோர் டிவோர்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ண ஒரு விஷயத்தின் மூலமா நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஒண்ணா இருக்கு. சோ அப்ப இதுக்கு அப்புறம் அந்த டிவோர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. எஸ், இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கான ஒரு விஷயம் வந்து எண்ட் போடப்பட்டுச்சு. தொடர்ந்து இந்த பெட்டிஷனுக்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் இனிமே இருக்க போறது கிடையாது. ஓகே, அட் த சேம் டைம் தேவைப்பட்டால் ஃபியூச்சர்ல வேணும்னாலும் அவங்க இன்னொரு ஃப்ரெஷ் பெட்டிஷன் தான் இனிஷியேட் பண்ணணுமே தவிர அது ஆரம்ப கட்டத்துல இருந்து திருப்பி முதல் விசாரணையில இருந்து வரும். எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். இந்த பெட்டிஷனோட வேலிடிட்டி அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாது. இந்த பெட்டிஷன் இதோட முடிவடையுது. ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்படுற பட்சத்துல வந்து ஃப்ரெஷ் பெட்டிஷனாக தான் அது இனிஷியேட் ஆகும். ஓகே மேம், தேங்க்யூ.